போறடி விடுங்கடி. இனி இத பத்தி யாரும் பேச வேண்டாம். விடுங்க. இல்ல தமிழே, இத இப்படி விட வேண்டாம். நீ எதுக்கு அழுதன்னு கேக்க. நீ எதுக்கு அழுத? அதுதான் என் கேள்வி. நீ இப்ப எதுக்கு அழுத? விடு. இங்க பாரு. யாருக்காக இங்க கண்ணி சிந்த கூடாது. அப்படி நாம கண்ணி சிந்தறனா அது வீணா போயிரும். சொன்னா கேளு. இன்னைக்கு என்ன கூத்து பண்றாளன்னு பாக்கணும். விடு தமிழே, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு, சொல்லில யாருக்கும் புரிய வைக்க முடியாது. என்ன தேஸ் வேணும் உங்களுக்கு இப்போ? இல்ல இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? மதனி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மதனி. என்னையே காப்பாத்த முடியாம தான் நானே முகத்தை வெறப்ப வச்சிட்டு இருக்கேன். முகத்தை வெறப்ப வச்சுக்கிடுங்க, அப்பதான் கொஞ்ச நேரத்துல விட்டுருவாளுங்க, இல்லன்னா விட மாட்டாளுங்க. உங்களை மாதிரி எனக்கு வெறப்ப வைக்க தெரிய மாட்டேங்குது. அது நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆகா, என் மாமமார் எல்லாம் உங்களை பார்த்து தடுக்க ஓடுனதுக்கு காரணம் இதுதானோ? உருட்டுல பெரிய உருட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் உருட்டா? அது இதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும் உங்களுக்கு. விடு தமிழே, விடு. அழாத. விடு. போனது போட்டா விடு. இப்போ நான் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொல்லுங்கனே. இப்போ உங்களுக்கு என்ன தானே வேணும்? உங்களுக்கு இப்போ என்ன தானே பிரச்சனை? மூட்டை பூச்சி, பிரச்சனையே ஒன்னால தானே. பண்ணதெல்லாம் பண்ணிட்டவ முழிய பாருங்க மதனே. நீங்க வேற இன்னும் இந்த பஞ்சாயத்தை எப்படி கொண்டு போலான்னு அவன் நம்மளை பார்த்து யோசிக்கிறான். நீங்க வேற இதுக்கும் மேலையா? வாய் திறக்காத வரைக்கும் நாம தப்பிச்சிட்டோம். இப்ப நம்ம வாயை திறக்க மாட்டோமான்னு அவன் நம்ம வாயே பார்த்துட்டு இருக்கான். வாயை கிளற பார்த்தா வாயை விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கா மாமா வாயை பார்த்துட்டு இருக்கிய? என்னடா பயவலில் ஒண்ணும் வாய் திறக்க மாட்டேங்குது. எப்படிக்கா திறப்பாங்க? உங்க உருட்டு மகா உருட்டாலா இருக்குது. போதும் தமிழே, நீ அழுததெல்லாம் போதும். அழாத, விடு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி அழுதுகிட்டே இருக்க? அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே மதனே. எப்படி என் பொண்டாட்டி எடுத்து கொடுத்தா பத்தியா? இருடி இருக்கு உனக்கு இன்னைக்கு. அத்தையும் மனசுக்குள்ள பேசதான் நினைச்சு வெளியில பேசிட்டே. தினேஷ் எப்படியாவது காப்பாத்திருங்க. தெரியட்டே, இப்பெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியட்டே, எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஒரு அடி விழுந்தாலும் நான் பொங்கி எழுந்துருவேன் சொல்லிட்டேன். மத இன்னும் வளரவே இல்ல, அதுக்குள்ள பொங்கி எழுந்துருவானா? பாட்ட போட்டாச்சுல, இனி உருட்ட பாருங்க. போதுனே, போதும். நிப்பாட்டுங்கனே, நிப்பாட்டுங்க. அப்படி ஒண்ணு மாமா பேசுறது சொல்லலையேக்கா. அது எனக்கும் தெரியும், நீ மூடிட்டே. அவங்களால சம்மதிக்க வைக்கணும்னா இப்படிலாம் பண்ணதான் முடியும். என்னக்கா புசுக்குன்னு அப்படி சொல்லிட்ட? நீங்களும் ஒரே பிளட். ஆண் ஆண்ங்கற ஆணவம் அப்படிதானே? டேய், நீ ஓவச்சுக்கு சும்மா இருக்க மாட்டே. டேய், எங்களை காப்பாத்துறதுக்கு நீ மட்டும் தான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். நீ ஏன்டா இப்ப வாயை கொடுக்க? வாயை மூடுறா. ஐயா அக்கா, அப்படி சொல்லாதக்கா. எனக்கு அப்புறம் ஒரு எண்ணவே கிடையாதுக்கா. ஐயா அக்கா, என்னை இப்படி நடிச்சிட்டியக்கா. நிப்பாட்டு, நிப்பாட்டு. எனக்கு தெரியும், இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். அம்மா, அம்மா. போதும், போதும்டா, போதும். அப்பா, நான் தப்பிச்சேன். என்ன தப்பிக்க வச்சேன். விக்கிக்கு கோடான கோடி நன்றி. அப்பாட, இன்னொரு வந்து சிக்கிட்டான். போதும்டா, போதும்டா. முடியலடா. எங்களை எவ்வளவு தண்டை அடிப்பீங்க? போதுக்கா, போதும். உங்க உருட்டுக்கும் இங்க அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. உருட்டலாம் இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் உருட்டக்கூடாது. என்ன ஒரு உருட்டு. என்னால கூட தாண்டி முடியல. மூட்டை பூச்சி, அவ்வளவுதான் டிராமா பண்ணதானே தெரியுதுல. கூட்டு போங்கடா. ஏமா, கூட்டு போறதுக்கு முன்னாடி இத்தனை டிராமா, இத்தனை உருட்டு. நாங்க கூட்டு போனோம்னா அவ்வளவுதான். நீ கூட்டு போனா எதுக்குடா உருட்ட போறா? கூட்டிட்டு போங்க. இப்படி ஒரு மாமியா இருக்க வரைக்கும் மௌனம் இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏமா, எனக்கு வேலை கிடக்கு. நீ ஏன் அழுத? நீ எதுக்கு அழுதன்னு கேக்க? இல்ல எதுக்கு அழுறன்னு கேக்க? தெரியலையே, தெரியலையே, தெரியலடி.
யார் யாருக்கெல்லாமோ அவார்டு கொடுக்காங்க இவளுக்கு கொடுக்கலாம். தெரியலடி. ஏன் அழுற? எதுக்கு அழுற? தெரியலையே. ஆனா அழுகழுகியா வருதே. போதுனே. அவளை அழ வச்சதெல்லாம் போதும். போதும். இதோட நிப்பாட்டிக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். கேட்டீங்களா? ஒரு தென்றல் புயலாகி வருமே. அதான் கேக்க, நீ எதுக்கு அழுறன்னு கேக்க. ஏன் அழுற? எதுக்கு அழுற? தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் தினேசன். போதுங்கக்கா, நாடு தாங்காது. ஆமாமா, நாடு தாங்காது. ஐயோ, அக்கல்லையா உனக்கு இல்ல? இங்க இவ்வளவே நிக்கோமே, அவன் இறங்குதே, அவன் மறந்துட்டான். ஆத்தி என்ன மானத்தை வாங்கிவோம் முழுக்க. எக்கா, நீ இங்க பொங்குனதெல்லாம் போதும், அங்க நடுசுல போய் பொங்கு போ. போக்கோ. என்ன இங்க இருக்க வெத்து பீச பெற பாத்துக்கலாம். முதல்ல இங்க பாரு. நம்ம வித்து பீசம் பாத்தீங்களா? இதுக்காக நான் இப்படி லவ் பண்றேன் மட்டும் பாருங்க. எடி தமிழே, யார் என்கிட்ட பேசக்கூடாது. யார் என்கிட்ட பேசக்கூடாது. நமக்கு காதல் கொடுத்து வைக்கலையா? இப்பெல்லாம் பண்ண எப்படியா காதல் வரும்? எங்க நம்ம கூட்டு போயிருவங்க கதை இந்த டைலாக்கு. இப்ப பாருங்க, செம்பகவல்லி, இந்த உலகத்துல எனக்கு நடக்கிற கொடுமை வேறு இங்க யாருக்குமே நடக்காது. வாங்களே, அப்படி தலையில துண்டு போட்டுட்டு காதலுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடா அப்படின்னு சேர்ந்து படிப்போமே, அதுதான் பொருத்தமா இருக்கும். காதலிக்கு கூப்பிட்டா எப்படி டைலாக் பண்ணதுக்கு பத்திலா, அதை வேற நீங்க ஞாபகப்படுத்திட்டு என் மனசு புண்ணாக்காதீங்க. நான் மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறேன். செம்பகவல்லி, தமிழ் எனக்கு நடக்க கொடுமையெல்லாம் பார்த்து நீ பொங்கி எழுந்துறாத. எல்லையத்தால எழுத்து. எதுக்கு நீ இவ்வளவு கொடுமைப்படுத்தியன்னு கேட்க. உனக்கு மனசாட்சி இருக்காடி? நானே உன்னை கொடுமைப்படுத்தினேன். ஆமா, இப்ப செம்பகவல்லி அப்படின்னு கூட்டில அது கொடுமை இல்ல? இவ்வி கூட தமிழ்ல கூப்பிட்டாவல. எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க நீங்க. குட். தமிழ் செம்பகவலி மட்டும் தான் குட். அதானே? எப்படி கூப்பிடலாம்? விடாத. விடக்கூடாது தமிழே. விடவே கூடாது. செம்பகவலி நீ விடாதடி. விடவே கூடாது. எப்படி உன்னை செம்பகவலின்னு கூப்பிடலாம்? நீயே சொல்லு பாப்போம். மூட்டை பிச்சி அண்ணங்கிட்ட வாமா. இங்க பாருங்க, பச்சை பிள்ளை அது திட்டலாம் கூட சொல்லிட்டேன். அவ என்ன தப்பா சொல்லிட்டா? நீங்க என்ன கொடுமைப்படுத்தினிய, ஏன் எதுக்குன்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டா இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க. ஃப்ரெண்டுக்காக இது கூட கேட்க கூடாதா? ஏன் இது கேட்க கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? கடைசியா கேட்க எங்களை பிக்னிக் கூட்டி போக முடியுமா முடியாதா? ஏக்கா, இதுக்கு தான் இவ்ளோ டைலாக் அக்கா. டேய், உங்க மாமா பத்தி என்னடா தெரியும்? இன்னும் அவ மனம் இறங்கல. இன்னும் அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஏன்னா எங்களுக்கு நடிப்பு பத்தாது. இப்ப பாரு, உடனே கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க. முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, தலை கூட எனக்கு வலிக்குது. என் முடி எவ்வளவு காணு கலிஞ்சு போகுது தெரியுமா? இருந்தாலும் நான் வெளியில போறேன்னு சொல்றேனே. யாருக்காக? 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 அவளுக்காக தான். நான் ரொம்ப நாள் நல்லா இருந்தாதானே அவளை பார்க்க முடியும். அதுக்கு பிக்னிக் போகணும். பிக்னிக் போனாதான் என் உடம்புல நல்லா இருக்கும். கை கால் உளைச்சல், முடி கொட்டுறது எல்லாம் சரியாகும். நல்லா இருக்குக்கா, இந்த உருட்டு பிரமாதமா இருக்கு. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன், உருட்டு உருட்டு உருட்டுன்னு. அதை இப்பதானே பாத்திருக்கேன். பிக்னிக் போனா எல்லாம் சரியாயிரும். சரியாகுமே, என் தமிழ கூட்டு போனா சரியாயிருமே. தமிழே சரி சொன்ன, ஓகே சொல்லியாச்சு. இருந்தாலும் கூட மதன இருக்காவ, நம்ப முடியாது. இன்னும் ப்ரொபமான்ஸ் கொஞ்சம் பண்ணனாதான் முடியும். என்ன கால் உடைச்ச தெரியுமா? நைட்ல ஒரு கடுக்கு தூங்கவே இல்ல. புரண்டு புரண்டு படுத்திருக்கேன். ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்தா அப்படிதான் ஆகும். தலை கூட இப்ப வர என்ன வலிக்கு தெரியுமா? அம்மா, என்ன தலைவலி. 4 இடத்துக்கு போனாதானே தலைவலி வராது. கூட்டு போறேன். அப்பா, இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நான் நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அன்பரசி எங்க அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு வாரேன்னு சொல்லி நான் வாரேன். அதுக்கு தான் மட்டும் சொல்லுறேன். அவளை உன் மாமியார் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வாரேன்னு சொன்னா நான் வாரேன், இல்லன்னா நான் வரல. எங்க அது உங்க அம்மா வீடுங்க? இல்ல இல்ல இல்ல, அவிய எனக்கு அம்மையா இருந்ததை விட உனக்கு மாமியாரா தான் இருந்திருக்காவ. நீ என்ன பண்ணுத, அன்பரசியை கொண்டு உன் மாமியார் வீட்டுல கொண்டு விடுததா இருந்தா நான் மேற்கொண்டு முயற்சிகளை பண்ணுது. என்ன நான் சொல்றது சரிதானே? அன்பரசி உள்ள விட மாட்டேன்னு சொல்லிருக்காவல. ஏதாவது ஒண்ணு பண்ணு. என் மாமியார் அன்பரசியை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுதா வட்டி.
பையன் உள்ள இங்கேயும் ஊடல படுத்துக்கிறது. ஏன் நான் அவ்வளவு தூரம் இங்க கூட்டு போயிட்டு அங்கேயும் வந்து நடிச்சுல படுத்துருக்கா? தமிழே தமிழே ஆகா ரூட்டு கிடைச்சிட்டுடி. மனசுல சொல்றதை நினைச்சு வெளியில சொல்லிட்டேன்னா இல்ல இல்ல நான் எங்க போறது இருக்கு. ஆமா இவ்வளவு ரணக்கடத்துல அங்க ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் எங்க இருந்து உலகத்துக்கு வந்திருக்கான்? சரிடி கூட்டிட்டு போறேன். ஆனா நான் மறுபடியும் சொல்ல அன்பரிசி வரக்கூடாது. உங்க அம்மா கிட்ட நீங்க தான் கொண்டு விடணும், எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி இருக்குன்னு ஆசையா இருக்கா? சும்மா பார்த்தேன். எங்க உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அத தினேஷ் வராருல, நீங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் போத கறிக்கும் தன்மாரெல்லாம் இருக்கானுங்க. கூட்டிட்டு போமா. சரி மாமா நான் கூட்டு போயிட்டு வரேன். அண்ணனே சொல்லிட்டான். டேய் நீயும் வார. சரிங்கக்கா. என்ன எப்ப போவ? உனக்கு எப்பண்டா லீவு? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனந்தி தான் கைப்பிள்ளை வச்சுக்கிட்டு இருப்பா. சரி அப்போ குளிர் இடத்துக்கு போகணே. பிள்ளைக்கு சளி பிடிச்சிடக்கூடாது. வேற எங்க போலான்னு சொல்லுங்க பாப்போம். டேய் ஊட்டி இப்போ நல்லா தாண்டா இருக்கும். வெயில் காலம் தானே, நார்மலா தாண்டா இருக்கும். போயிட்டு வருவோம். சரிங்கண்ணே. சரி அப்போ பிள்ளைக்கு நான் வயசு வீட்டுல எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே எல்லாரும் கிளம்புங்க. ஏதாவது துணியா எடுத்து வைங்க. நான் வேனுக்கு புக் பண்ணிட்டு அப்படியே வரேன். அவன் தரேன்ட்டு சொல்லிட்டு வரேன். பெரிய வேன் பிடிச்சிருவோம். சரியா? ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். அப்பா தம்பி கிட்ட சொன்னா மட்டும் தான் வேலை நடக்கு. டேய் அவன் முருகேசன் வண்டி சொல்லுடா, அது சரியா இருக்கும். அது வேனு சரியா இருக்குமானே? டேய் நம்ம குடும்பத்துல எனக்கு இன்னைக்கு கம்மியாடா. ஆடி பாடி போறதுக்கு அது சரியா இருக்கும். நீ அந்த வேனையே புக் பண்ணு. சரிங்கண்ணே. அட நம்ம குடும்பமா வெளியில போறோமா என்ன? என்னங்க கூட உள்ள வந்திருக்கா. இரு இன்னைக்கு சோழிய முடிச்சிருவான். விக்கி நீ பாரு, அவன் முருகேசன் வண்டி சரியா இருக்கும். சரிங்கண்ணே. ஏங்க ஊட்டி வேண்டாம். ஏங்க மாரிஷல் போமாங்க, அங்க நல்லா இருக்குங்க. நம்ம அங்க போலாம். வெட்டு புடி போண்டி பொறுமையா. இப்ப கூத்த பாருங்க. அவளுக்கு மட்டும் நான் வெறுப்பேற்ற முடியுமா என்ன? நம்மளால முடியாதே. நீனா தங்கம் முடிச்சிருவான். ஏங்க மாரிஷல் போலாங்க, அங்க சூப்பரா இருக்கும். ஐயோ நீங்க இப்படிதான் இருங்க, நான் வரேன். என்னங்க உங்க Dress என் Dress சேர்த்து பேக் பண்ணிரட்டா? நம்மள கடுப்பேத்த பாக்குறான். நாம அவளை கடுப்பேத்துறான்னு பார்த்தா இப்ப பார்த்தா அவன் நம்மளே கடுப்பேத்திட்டு இருக்கா. இல்லட்டி நாம படுத்தின கடுப்பு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அதெல்லாம் இவளுக்கு பத்தாது. அது பொண்ணுத்திர பாத்துக்கிடுவான். இவ என்னத்தான் பண்ணாலும் சரி, இனி பொண்ணுத்திர மனசு இடம் புட்டிக்கவே முடியாது. வெறுப்பு கூட சில நேரம் பாசமா மாறலாம். ஆனா பொண்ணுத்திர அவளை வெறுக்கல, அதுக்கும் மேல. எப்பவும் என் புருஷங்களையே கொட்டிட்டு இருந்தாதான் உனக்கு பிடிக்கும்ல? நல்லா இருக்குதோ? நல்லதா இருக்கும். அழகா இருக்காங்கல்ல, அப்படிதான் தோணும். அப்படியே நெருங்கி இருக்கணும் போல தோணுமே. அப்படியே கையை பிடிச்சு நடக்கணும் போல தோணுமே. அதான் மிட் நைட்ல உங்க ரெண்டுத்துக்கும் நடக்கிறது ரொம்ப பிடிக்குமே. அப்படிதான் போய் உனக்கு ஆசையா இருக்குல்ல? ஆசையா தான் இருக்கும். ஏன்னா அவர் என் புருஷன் இல்ல. பொண்ணு தர அவன் பாத்துக்கிடுவான். சரி இருக்குமே. அப்படி அவர் உன்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும், உன் கூட இருக்கணும் தோணுமே. தோணும். ஏன்னா அவர் ஏன் புருஷன் இல்ல. ஆளு பார்க்க அழகா கம்பீரமா இருக்காரு. அதான் உனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இது வரைக்கும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல, இனி பிடிக்க கூடாது. சரியா? புரியுதா? இதுக்கு மேல பிடிக்க கூடாது. அப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமாயிருவ. நீ சந்தோஷமா இருக்க கூடாது தேன்மொழி. நீ எதுக்கு சந்தோஷமா இருக்கணும் சொல்லு? நீ என்னைக்குமே அழுதுகிட்டே தான் இருக்கணும். இங்க பாரு, உன் லெவல்ல அவ்வளவுதான். அந்த லெவல்ல தான் நீ இருக்கணும். மேல போன ஆசைப்பட்டா இப்பதான் மூக்கு உடைஞ்சு இருக்கணும். புரியுதா? இப்பவும் எனக்கு கீழே இருந்து பழகு. இப்ப நீ மட்டும் எல்லாத்தையும் எனக்கு கீழே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ நல்லா வாழ்ந்திருக்கலாம். எல்லாம் போச்சுது பத்தியா? நீ எனக்கு மேல போகும் நினைச்ச, அதான் எல்லாம் போச்சுது. கிஷோர் போனாரு, புள்ள போச்சு, படிப்பு போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. வெறும் உசுறு மட்டும்தான் இருக்கு. மானம் கூட போச்சுது. என்ன பண்ண? நீ எனக்கு மேல போகும் நினைக்கலாமா சொல்லு? எதையும் கண்டுக்காம இரு. அது வந்துட்டு முள்ளாலதான் எடுக்க முடியும். அங்க ஏதோ நடந்திருக்கும், அத வீம்ப கட்டிட்டான். பின்னாடி ஒண்ணு கிளத்தட்டி கொட்ட கொட்ட குனிஞ்சோம் ஏறி மிதிச்சிருவான். கொட்டவனை ஏர் எடுத்து பார்க்கணும். அப்பதான் கொஞ்சமாவது பயப்படுவான். நம்மள கொட்ட நினைக்கிறவனுக்கு அதை திருப்பி கொடுத்தான்னு வச்சுக்கையன், கொட்ட நினைக்க மாட்டான். விட மாட்டேன். எவ்வளோ தாழ்ந்து போக வேண்டாம். பொண்ணுத்தர மாமா. அப்புறம் மாமா கொஞ்சம் மிட் நைட்ல வாக்கிங் போலாம்னு நினைச்சிருக்கேன். தேவங்களை கூட்டிட்டு போயிட்டு வரேன்.
ரொம்ப டயர்டா இருக்கு. அவ சும்மா தானடி இருந்தா. ஒத்துக்கு அதனடி அவள அசிங்கப்படுத்துற நினைச்சு என்னி சட்ட அசிங்கப்படுத்துற. நீ அடி என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு? அவ என்கிட்ட பேச ஆசைப்பட்டா. கொஞ்சம் குளாடிட்டு இருந்தா. ஆமாடி, அதுதான் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னல, அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த சரியான நெத்திடின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, இது சேனல்ல முக்கி அடிச்சிருக்காமத்துக்க. அதாவது வானத்துல போற சனினை ஏரோப்ளேன் பிடிச்சிட்டு வந்தானா, அந்த கதையா இருக்கு பாரு. கோரை ஏறி கோழி பிடிக்காதவ வானம் ஏறி வைகுண்டம் போவேன்னு சொன்னானா. சும்மா தானடி இருந்தா. நானும் சும்மா தானடி இருந்தேன். ஏன் நீ எனக்கு கடவுளா? உனக்கு மேல யாரும் இருக்க கூடாது? ஓ, உனக்கு மேல போயிட்டாருன்னா இவ கிட்ட நீ எல்லாத்தையும் பறிச்சிருக்க. ஆமாடா, அது ரெண்டு கொம்பு இருக்குல்ல. போதும், பத்தாது. ஓ, உனக்கு மேல யார் பொண்ணாலும் தட்டி பறிச்சிருவ. ஓகே ஓகே. அதானடா, அவளுக்கு இல்லாத ஒண்ணு மீனா கிட்ட இருக்குன்னு அவகிட்ட இருந்ததை தட்டி பறிச்சா. இங்க இருக்க எல்லாமே உனக்கு மேலதான் இருக்கும். அதை மறந்துட. கூமுட்டேன், எனக்கு மேல போயிட்டேன். அதான் வாங்கிட்டு எல்லாத்தையும் தட்டி பறிச்சேன். மூஞ்சில அடிச்சுவேன். மூஞ்சி மோரையும் பாரு. ஹலோ, நான் உங்க பொண்டாட்டிங்கட மறந்துடாதீங்க. யாருக்கு யாருடி பொண்டாட்டி? எனக்கு ஒரு நாள் உண்மையா இருந்திருப்ப. ஒரே ஒரு நாள் நான் ஒரு நாள் உன் கூட உண்மையா இருந்தேன்னு சொல்லி நீ சொல்றத நான் அப்படியே கேட்கறேன்டி. ஒரே ஒரு நாள் இத்தனை வருஷத்துக்கு எனக்கு உண்மையா இருந்தேன்னு சொல்லி பாப்போம். நான் உன் காலில் கொண்டு விடுதேன்டி. கல்யாணம் முடிச்சதே துரோகம் தானே, அப்படித்தானே தமிழே? உண்மையை சொல்லணும் இல்லையா? அது எப்படித்தான் முடியுதோ பாரு. என்னென்ன பிரார்த்தனைலாம் பண்ணி கல்யாணம் முடிக்காளுவ. அதுலயே உண்மை இல்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா உண்மைன்னு எதிர்பார்க்கற? கேட்டல, கல்யாணம் முடிச்சதுல கூட நீ உண்மையா இல்ல. யாருக்கோ கிடைக்க வேண்டியது தட்டி பச்சாச்சு. மூதேவி. சட்டப்படி நீங்க என் புருஷன், மறந்துடாதீங்க. சரி அதேதான் இப்ப காட்ட போறேன். பொண்ணுக்கு வேண்டதில்ல பாத்துக்கணும். துக்கமா வருது. எல்லாரும் போலாமா? அப்படின்னா பாக்கட்டும்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சரி வா, வாக்கிங் போலாம். எப்படி போறீங்க நானும் பாக்குறேன். எனக்கு எவ்வளோ பெர்மிஷனும் தேவையில்லை. பெர்மிஷன் தேவை. தொலைச்சு மீனா பொங்க வச்சிருக்கேன். உன்னையும் காணும். எங்க பொங்க வேலை எப்பவுமே ஸ்பெஷல் தான். இப்போ வெறும் உலகம் வச்சிருக்கோம். ஒவ்வொன்னா வாங்கிட்டு மொத்தமா பொங்க வச்சுக்கலாம். ஏதாவது இவ சொல்றாளா? அவ ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா சொல்லிக்கிட்டு இருக்கா. முரண்பாடு ரொம்ப தெரியுது. அவ சொல்ல எதுவும் உண்மையே இல்ல. முன்னாடி ஒண்ணு சொன்னா பின்னாடி ஒண்ணு சொல்றா. அப்புறம் அது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இவ சைக்கோல சப்பா சைக்கோலி, பெரிய சைக்கோ. சரி, உனக்கு எவ்வளவு கஷ்டம்? அவனுக்கு டைவர்ஸ் கொடு. யாருக்கு டைவர்ஸ் கொடுக்கறது? இருடி, உனக்கு இருக்குதே. நீங்க இப்ப இல்ல, எப்பவுமே என்ன ஜெயிக்க முடியாது. நான் இங்க போக மாட்டேன். கொடுக்கறது கொடுத்தா நான் போயிருப்பேன். ரெண்டு மீட்டிங்க தொலைச்சு ஒண்ணு புடுங்க முடியாது மதனே, ஒண்ணு புடுங்க முடியாது. ஏன்னா என் மேல ஒரு சொட்டு ரத்தம் வந்தா கூட ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ள போயிருவீங்க. ஆடுடி ஆடு. முன்னாடியே நாங்க என்ன பண்ற மட்டும் வேடிக்கை பாரு. உடல உட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆடுமா ஆடு, எவ்வளவு ஆடுமா ஆடிக்க. நாங்க வச்சிருக்க செக்குல இருந்தே நீ தப்பிக்கவே முடியாதுடி. எங்க நிக்க? முத நின்னத்துல நிக்க. நீதான் கிட்ட வந்து இருக்கும். நான் வரல. நானும் வந்த மாதிரி தெரியல. வந்த மாதிரி தெரியலனா இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? நீங்க எதுக்கு எல்லாரும் அப்படி நடந்துக்கிட்டீங்க? எப்படி? எதுக்கு உங்க பக்கத்துல தூக்கி வச்சீங்க? ஏன் உனக்கு தெரியாது? அவளே நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சொன்ன உண்மையை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கேட்டுட்டு அமைதியா தானே நின்னேன். என்னால இருக்க முடியாது. இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேங்கறதை நீங்க மறந்துடுறீங்க, அப்படிதானே? அதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேங்கறதை நீ மறந்துட வேண்டாம். இருந்தாலும் நீங்க பண்றது தப்பு. என் தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் தன்மானத்தை விட்டு போற அளவுக்கு என் தரம் தாழ்ந்து போற எவ்வளவு எனக்கு மேலே இல்ல. அவன் நம்ம வெறுப்பேத்தி அது மூலம் குளிர்காய பாக்குறான். நீங்க அவளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? தெரியும். நான் வீம்புக்கு பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரும் ஒண்ணு எதுவும் நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்க, இவங்க பார்த்தாங்க. தெரியும், யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் வீம்புக்கு பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க பாரு, நாம அப்படித்தானே அவ சொன்னா. ஆமான்னு சொல்லிட்டு போனேன். இதுல என்ன இருக்குது? ஏண்டி அவ ஒண்ணு அவ்வளவு அசிங்கமா பேசுறா பாத்துக்கிட்டு இருக்க? அவ சொல்றது உண்மையாயிருமா? இன்னொன்னு அவ யாருக்கிட்டே சொல்லதான் நினைச்சிட்டு நான் இருந்தேன். கோவம் வரல? கோவம் வரல. அவ அப்படிலாம் பேசும்போது உனக்கு கோவம் வரல? வரும். ஈக்காக்கு கூட கோவம் வரும். ஆனா கோவத்தை காட்டுற இடத்துல நான் இல்ல. ஜெயராஜ் ஃபாரின் போயிருக்காரு.
நான் அடைக்கலமா வந்திருக்கேன். நான் விருந்தாளியா நடந்துட்டு போறதா நல்லது. விருந்துக்கு வந்திருக்க இடத்துல தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டு வெளியில போறதை விட அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் எனக்கு இப்ப முக்கியம். அப்படின்னா விருந்தாளியா வந்துட்டு போறதானே நல்லது. அப்போ விருந்தாளியா வந்துட்டு போயிருவேன். போறது எங்க, போக்கணும் இல்ல, பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. வேற எனக்கு யார் இருக்கா இந்த உலகத்துல? சொல்வாங்க என்ன நடந்தாலும் நிம்மதியா தலை சாயதுக்கு ஒரு இடம் வேணும்னு. எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்கல. அப்படின்னா நீ என்னவா நினைக்க? உன்னதான் கேட்க, என்ன நீ என்ன நினைக்கிறேன்? கோவப்படாதீங்க. இந்த கோவம் எனக்கு உங்களை பார்த்து பயமா இருக்குது. நான் கேட்டதுக்கு போக சொல்லு. என்ன நினைக்கிறேன்? என்ன நினைக்க? நல்ல மனுஷன். என்ன சொல்றீங்க? நான் உண்மை சொல்றேன். எனக்கு என்ன நினைக்கிறேன்? பசியோடு இருக்கப்போ கஞ்சி கூட ஊத்தாதவங்க பசி போனதுக்கு அப்புறம் விருந்தே வச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிடைக்க நேரத்துல கிடைக்கல. இனி அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லை. ஆமாடி, தப்பு பண்ணல, பெரிய தப்பு பண்ணல. நான் எதை தேடி வந்தோம் அதுல உறுதியா இருந்துக்கணும். கண்டுபிடிச்சேன்டி, நீ தானே கண்டுபிடிச்ச. மாய்மாலம், இதெல்லாம் மாய்மாலம். நானும் மனுஷன் தானே, அந்த மாய்மாலத்துல நான் ஏமாத்திட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, கத்தாதீங்க. இப்ப கத்துறனால எதுவும் ஆக போறது இல்ல. விட்டுட்டு போயிருக்கேன்னு சொல்றேன். விட்டுட்டு நான் எங்க போறேன்? ஒரு பக்கமும் போகல. ஆனா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நான் இப்படிதான். நான் இனி பயப்படலாம் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. என் மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோ, என் மனசு என்ன சொல்றதோ அதை உடனே செய்வேன். இதுதான் என் குணம். இவனால மூடி மறைச்சேன், இப்ப எனக்கு மறைக்க முடியல. நான் எதுக்கு மறைக்கணும்? சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும். அது ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. எனக்கு இதுக்கு அர்த்தம் புரியல, எனக்கு விளக்கம் கொடு. இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசாதீங்க. சத்தியம் எனக்கு புரியலடி, எட்டிக்கு போட்டியா பேசல, சீரியஸா கேட்கிறேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு மனசுல வைக்க தெரியாது. பிடிச்சிருக்கு. இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஒண்ணும் ஆகல. எல்லாரும் இருக்காங்க, தூக்கி மடியில தூக்கி வச்சிட்டீங்க. சரி சரியா? இப்ப நான் வீட்டுக்குள்ள போகணும். எல்லா முகத்தையும் நான் எப்படி முழிப்பேன்? சேர்ந்து போவோம். ஏன் அடுத்து அதுல ஏதாவது உஸ்பேத்துவா? அதே மாதிரி பண்ணதுக்கா? இதான் உன் கோமா? நான் உன்கிட்ட சொன்னதா, நீ இழந்த எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப வாழ்க்கை வரைக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படியே விட்டா கூட போதும். எதுக்கு நீ விட்டு கொடுக்கணும்? ஏன் விட்டு கொடுக்கணும்? இந்த மனசாட்சி தூக்கி குப்பையில போடு. பிரயோஜனமே கிடையாது. தப்பு பண்ணவங்களும் துரோகம் பண்ணவங்களும் நெஞ்ச நிமித்திட்டு சவால் விட்டுட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்பட்ட நாம கண்ணீரோட எல்லாத்தையும் இழந்துட்டு வாழணுமா? ஏன் அவன் மட்டும் தான் பூமிக்கு வாழ வந்துட்டாலே என்ன, நாம வாழ வரல? இங்க பாரு, நம்ம எந்த துரோகம் பண்ணல, யார் வாழ்க்கையும் கெடுக்கல. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிறது நம்ம கையில இருக்குது. தனித்தனியா வாழ்ந்ததாண்டி பிரச்சனையே வரும். உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் இல்ல. வாழ்க்கை திசை மாறும். அதை விட புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இருக்கனால நீ சொன்னிய அவமானம் அதாவது மிஞ்சும். நிம்மதியாவது இருக்கலாம். இல்ல, ஆதிரா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஆதிரா பத்தி தெரியல. நம்ம அவளை ஏத்து நிக்காத போவே நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டா. இப்ப அவளுக்கு நல்லா தெரியும் நாம அவளை எதிர்த்து நிக்கிறோன்னு. பயப்படுத, அவளுக்கு பயப்படுத. மனுஷனா இவ்வளவுதான் செய்வான், இவ்வளவுதான் அவனால முடியும். மனுஷ திராணிக்கு இவ்வளவுதான் முடியும். மிஞ்சி போன கொள்ளுவான். இதுதான் மனுஷனோட கணிப்பு. இப்படிதான் மனுஷனை பத்தி நாம கணிச்சு வச்சிருப்போம். ஆனா ஆதிரா மனுஷ நிலையில இருந்து கடந்து அவ வேற ஒரு நிலையில இருக்கா. அவ சைக்கோலாம் கிடையாது, அதுக்கு கீழான ஒரு ஜென்மம். நான் அந்த ட்ரஸ்ட காப்பாத்தணும். அது மட்டும் அவ கைக்கு போகவே கூடாது. சைக்கோ குழந்தைங்களை என்ன வேணாலும் பண்ணிடுவா. அவளுக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் நீங்க மட்டும்தான். அதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவா. பாத்தீங்களா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிட்டு அவ இருக்கல. நம்ம ஒற்றுமை, நம்ம பாசம் தான் யாரையும் தப்பா நினைக்காத அளவுக்கு ஒன்னா ஒரே வீட்டுல இருக்க வச்சிருக்குது. இந்த அன்பும் பாசமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த நம்பிக்கைன்னா இந்த குடும்பம் இன்னும் உடையாம இருந்திருக்கு. இது இல்லைன்னா நீங்க எல்லாருமே சின்ன பெண்ணமா போயிருப்பீங்க. கேவலப்பட்டு சின்ன பெண்ணமா போயிருப்பீங்க. அப்பா மகளா சந்தோஷமா இருந்தவங்கள உறவை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தினா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்க ஆனந்தி தான் உங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சா. அவ உங்க மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் தான் நீங்க அசிங்கப்படாம இன்னும் அதே ஊர்ல தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அவ மட்டும் ஐயோ அம்மாடா நெஞ்சில அடிச்சிருந்தா எனக்கு யாரும் தலை நிமிர்ந்து நடந்திருக்க முடியாது. எப்பலாமோ பிரிக்க பார்த்தா பிரிக்க முடியல. இங்க தேவை ஒற்றுமையும்
நம்பிக்கை என்ன? நம்பிக்கைங்கிறது பாசம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம். அது இருந்தா நம்மள யாரும் ஜெயிக்க முடியாது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கையும் அன்பும் இருக்குது. ஆனா அவ அதை கொச்சப்படுத்தி நம்மள அசிங்கப்படுத்தி நிரந்தரமா பிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவா. இல்ல நீ பயப்படாத. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது. ஒரு வாட்டி தான் ஒரு மனுஷன் ஏமாறுவான். ஒய்யாம ஏமாத்திட்டு இருக்க மாட்டான். முதல் திருப்ப மேல உள்ள பாசத்துல ஏமாந்தேன். இப்ப ஏமாற மாட்டேன். இங்க பாருங்க, இங்க நிறைய கேள்விகள் எழும்பும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் யாருக்கும் பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. நான் வாழவே இல்லடி. ஒரு நாள் கூட உண்மையான வாழ்க்கை வாழலையே. நான் வாழ்ந்த போலியான வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குடி. நானும் வாழவே இல்ல. அதான் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் வேலை கட்டிட்டாலே. வாழல, வாழ விடல. அதான் முடிவு பண்ணிருக்கேன். அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டலான்னு வேண்டாம். முடிவு பண்ணிட்டேன். அவன் இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா சரியா கொண்டுட்டு போவான். அதை நான் கண்ணு கத்துமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இனி அவன் எந்த சூழ்ச்சி பண்ணாலும் சரி, அதுல நான் விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவா அசிங்கப்பட்டுட்டான். இதுக்கு மேல தனித்தனியா புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இதுதானே எல்லா பார்வையும் பட்டாச்சு. இதுக்கு மேல சத்தியமா எனக்கு யார் முகத்திலையும் முடிக்க முடியல. கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்னு தோணும். ஆனா அதை விட பெரிய பொறுப்பு இருக்குதே. நான் இப்படிலாம் இருக்க பார்த்து நீ ஜாலியா இருக்க நினைச்சிட்டு இருக்கல. நீ அழுது காட்டிட்ட. எனக்கு காட்ட தெரியல, அவ்வளவுதான். நீ தலை குடிஞ்சு விரல் நடந்து போயிருவ. நான் தலை நிமிந்துக்கிட்டு மனசுல செத்து போய் நிற்பேன், அவ்வளவுதான். நான் பாதி இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வேலைக்குன்னே கேட்கறானுங்க. அந்த வீடியோல அதை தொலைச்சு கேட்கறானுங்க. அதுல அவனுங்க சோகம் காண்றானுங்க. அது அவனுங்களே சொல்லிட்டு அவனுங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்டானுங்க, கொச்சப்படுத்துறானுங்க. அதான் உன்னை கூட்டிட்டு போறதே இல்லை. இப்படி போற இடத்துலலாம் அசிங்கம் மட்டும் இல்ல, அது சொல்லதில்ல. தினம் தினம் அந்த வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டானுங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா மரியாதையோட கம்பீரமா இருந்தேன். எனக்கு கீழே இருந்தவன் கூட, சார் அந்த பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கலாம் சார் அப்படின்னு பரியாசம் பண்ணிட்டு போற அளவுக்கு பண்ணினா. அந்த அவமானத்தை நான் எப்படி கடந்து போக சொல்றேன்? ஏன் நான் அவன் முன்னாடி அப்படி கடந்து போகணும்? யாருக்காக நான் கடந்து போகணும்? நான் என்னடி தப்பு பண்ணினேன்? நான் எந்த தப்பு பண்ணலையே. அதான் உண்மையா தெரியல நினைக்கிறேன். ஆமா அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த தப்பு என்ன பண்ண அவன் வந்து சாக வேண்டாம். முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவன் வந்து சாக மாட்டான். ஏன்னா அவன் உங்களை விரும்பல. நமக்கு பிடிச்சவங்கள என்ன மட்டும் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம் வரும். பிடிச்சிருந்தா மட்டும் தான் பயம் வரும். காதல் இருந்தா மட்டும் தான் பயம் வரும். அவளுக்கு எதுவுமே வராது. அவளை பழி வாங்கி நாம என்ன பண்ண? அவளுக்கு எப்ப தெரியுமா பயம் வரும்? அந்த ட்ரஸ்ட் முழுசா நம்ம பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்ட் நம்ம கண்ணு கத்துமா கவனிக்கும் போது, அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி அதுல இலவசமா மருத்துவம் பார்க்கும் போது, நான் இந்த செட்டஸ்கோப்பை என் கழுத்துல போடும்போது, டாக்டரோடைய என் தோல்ல போடும்போது, நீங்க ஒரு எம்டியா ஆபீஸ் ரூம்ல கம்பியமா டை கட்டி உட்கார்ந்து இருக்கும் போது, அப்ப வரும் அவளுக்கு கோபம், அப்ப வரும் அவளுக்கு பயம். இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆமா, அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய பார்வை நம்ம மேல எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். சென்னாலே வெளியில போக முடியல. ஜெயராஜ் முகத்தை பார்க்கறதுக்கே நான் கூடி குறுகி போனேன். அவர் என்ன தப்பா பார்க்கறதா, ஆனா என்னால அவர் பக்கத்துல நெருங்கி கூட போக முடியல. அவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்க முடியல. அவர் 1000 முறை என்கிட்ட சொன்னாரு, எனக்கு எதுவுமே தோணல, உன்னை பார்க்கும்போது அந்த வீடியோ நீ இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அவர் 1000 விளக்கம் கொடுத்தாலும் எனக்கு அவர் முகத்தை பார்க்கறதுக்கு வெக்கமா தான் இருந்தது. அதுல நான் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவர் முகத்தை பார்க்கும்போது வெக்கமா இருந்தது. ஏன்னா அவர் மேல ஒரு மரியாதை, பாசம், அவர் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்தையும் தகட்டு படியாக்குனது இந்த வீடியோ. அவர் என்னை விட்டு ஒதுங்கி போல, நான் ஒதுங்கி வந்தேன். அவர் முகத்தை பார்க்க முடியல. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு என் மேல அருவருப்பா இருந்துகிட்டே இருந்தது. நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது. தாங்க முடியல, செத்துலான்னு தோணுச்சு. அதனால இங்க கொண்டு விட்டாரு. வெளியில போனா எல்லா ஆண்களும் என்ன பாக்குற விதம் எல்லாம் எனக்கும் தெரியும். இவன் அதை நினைச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிப்பேன், வாழ்க்கையில ஜெயிப்பேன். ஆனா இந்த வழியா கஷ்டம்தான். ஒரு பொண்ணுனா வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ஒரு ஆனால வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. எனக்கு உங்க கஷ்டம் புரியும். புரியல? எவ்வளவு வழியை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? புரியும். அப்ப நீ விலைக்கு போனா? யார் சொன்னா நான் விலைக்கு போனேன்னு? அவளை பழி வாங்கிறதுக்காக இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஜெயிச்சு காட்டுவோம். ஒன்னா ஒற்றுமையா நின்று ஜெயிச்சு காட்டுவோம். என்னானாலும் ஒத்துக்கொத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத அவகிட்ட காட்டுவோம். செத்தாலும் ஒன்னா சாவுன்னு அவகிட்ட காட்டுவோம்.
தேன்மொழி, இதுதான் அவளுக்கு சரியான பதிலடி. வேற ஒண்ணு இல்ல. இதுக்கு மேல நாம ஏதாவது பண்ணாலும் இந்த உலகம் ஏத்துக்கிடாது. ஏத்துக்காத ஒண்ணு நம்மளால பண்ணவும் முடியாது. அப்படியே பண்ணனாலும் அதுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது. தோல் சாயதுக்கு ஒரு இடம் வேணும். இது போதும் போதும் போதும். இது போதும் போதும், இது போதும் 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 போதும். எனக்கு தூக்க தூக்கமா வருது. நீ தூங்குமா? நான் தூங்கிட்டேன். அவ தூங்கிட்டா. என்ன சின்ன இதெல்லாம் 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 அவ இதுக்கு உங்க தொல்லை சாஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒண்ணு இல்ல, மனசுக்கு வலிக்கனா அத தோல்ல சாஞ்சா நிம்மதி தூங்கிட்டா. அவளை தோல் சாய வச்சா அப்ப நான் யாரு? தெரியல, காதம்பரிட்ட போய் கேளு. மாமா, மாமன்ன கால்ல போட்டு மிதிச்சிருவேன். நீங்க எனக்கு சொந்தமானவரே. எப்படி? நான் ஏற்கனவே சொன்னதா, ஒரே ஒரு நாள் நான் உங்களுக்கு உண்மையா இருந்தேன்னு ஒரே ஒரு நாளை காட்டு. உண்மையா இருந்தாலும் இல்லட்டாலும் நீங்க என் புருஷன். புருஷன் மராட்டி உறவுனா என்ன நினைச்சிருக்க? உண்மையா இல்லாட்டாலும் புருஷன் மராட்டியா? எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லாம போறாங்களோ அப்பவே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. மத்த எல்லா உறவும் ரத்த சம்பந்தப்பட்டதா வரும். கணவனை உறவு மட்டும் தாண்டி பாச இணைப்புல வரும். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சுக்க நம்பிக்கையில தாண்டி கணவன வாழ்க்கையே இருக்குது. அந்த நம்பிக்கை அங்க உடஞ்சு போச்சுன்னா அந்த உறவுக்கு உயிர் இல்ல. அந்த உறவே முடிஞ்சதுக்கு சமம். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். வேற எந்த உறவும் சொர்க்கத்துல முடிவாகல. கணவன் மணி உறவு மட்டும் தாண்டி சொர்க்கத்துல முடிவாகுது. அங்க முடிவாகி பூமியில ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க. அந்த உறவைய கொச்சப்படுத்திச்சு. அவ என் தோல்ல சாஞ்சு தூங்கட்டான். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இங்க தாண்டி நான் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு மேல பெருசா நினைக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கங்க. மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மரியாதை அங்க வாங்க. அப்படியா? அதெல்லாம் வீம்புக்கு பண்ணுங்க. மரியாதை அங்க வாங்கன்னு சொன்னேன். அப்படியா? முடிஞ்சது. அதுக்குள்ள எந்திரிச்சிடணும். அது வந்து என்னங்க? அட நீங்க இவரு வந்து பத்திக்கிட்டு